ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ ஓகேவாடா. ஸோ 1129ல பண்ணு. ஒன்றும் இல்லை, நான் இந்த சம்மா அப்படியே இங்கே டேப்லர் காலம்ல இந்த மாதிரி டேட்ஸோட போடுறேன், வேற எதுவும் இல்லை. அப்புறம் 17/20/20ல ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்கடா. செகண்ட் மிஷினரி. மூணாவது மிஷினரி 31/3/2021ல பர்ச்சேஸ் பண்றாங்க. மிஷினரி சாரி சாரி, மூணாவது மிஷினரி வந்து 36/2021ல பர்ச்சேஸ் பண்ண ஒரு மிஷினரி. சாரி, 110/2021ல மூணாவது மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்க 20,000. ஆ இப்போ 31/3/2021ல என்ன நடக்குதுன்னா 17/2021ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல செல்லம், அதாவது செகண்ட் டைம், அத வந்து அடுத்த வருஷமே விக்கிறாங்க. அதாவது 2020ல வாங்கி 2021லயே விக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆம், இந்த மிஷினரி இருக்கு இல்லையா, 80,000 மிஷினரியில அவங்க வந்து மிஷினரி பர்ச்சேஸ்டு காஸ்டிங் 32,000. அத 32,000 வர அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் மிஷினரி. சி மிஷினரினா வந்து குரூப் ஆஃப் மிஷினரின்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்களேன். 4 மிஷினரி சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். அதுல 32,000 ரூபாய் வேல்யூ இருக்கிற மிஷினரியை சேல் பண்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த 80,000 ரூபான்றது ஒரு மிஷினரி கிடையாது, மிஷினரி குரூப் ஆஃப் மிஷினரிஸ். கரெக்ட். 32,000 ரூபாய் இதுல இருக்கிற ஒரு பார்ட்ல இருக்கிற 32,000 ரூபாய் 27,700 ரூபாய் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டாவது மிஷினரிக்கு வந்து 40,000 ரூபாய் மொத்தமான வேல்யூவான மிஷினரிய வந்து ஆஹ் அதுல 12,000 ரூபாய் ஒரு குரூப் ஆஃப் மிஷினரி இருக்கு. ஓகே, அதுல இருக்கிறத வந்து 11,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றான்னா, இது முடிஞ்சு இது முடிஞ்சிடுச்சா, திருப்பியும் 110/2021ல அவன் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு மிஷினரி வாங்குறான்டா. தேர்ட் மிஷன். புரியுதா? இப்ப அவன் என்ன சொல்றான்னா 10% டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னா ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட். அதாவது அந்த பேலன்ஸ்ல நம்ம எடுத்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ண மிஷினரி அக்கௌண்ட்டை வந்து 2019ல ஆரம்பிச்சு 2021 இயர் எண்டட்ன்றான். கேலண்டர் இயர் தான் சொல்றான், 31 டிசம்பரோட கால்குலேட் பண்ணுன்றான். இப்போ நான் மிஷினரியோட செக்லிஸ்ட் என்ன, வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ அதே தான்டா, டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கேலண்டர் இயர் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளவு கொடுத்துருக்கான் அந்த சம்ல? 10% கொடுத்துருக்கான். ஸோ அது அப்புறம் டெப்ரிசியேஷனோட ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னெல்லாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சாரி அசட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். டெப்ரிசியேஷன் ஜேர்னல் என்ட்ரிஸ் இங்க போடுறேன்டா.
ஸோ இதுதான் சொல்லுமா, ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்றேன்னா அசட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஓகே, டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்றேன்னா நார்மலா டெப்ரிசியேஷன் ப்ரொவைட்னா எப்பவுமே வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் தான் வரும்டா. ஏன் இப்படி கொடுத்துருக்கான்? இவர் செல்லம் எப்பவுமே இப்படிதான் வரும் என்ட்ரிஸ். ஒன்லி ப்ரொவிஷன் ஃபார் தான் மட்டும்தான் உனக்கு அந்த எஃபெக்ட். சரியா, இதுதான் நார்மல் என்ட்ரி. எப்போ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இருக்கோ அப்போ டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் பண்ணணும். சேல் பண்றேன்னா சேல் பண்ணும்போது கேஷ் உள்ள வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட். இந்த ரூல் எல்லாமே இவங்க ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நார்மல் ஜார்னல் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன், அதையும் இங்க போடுறேன் பாருங்க. பர்ச்சேஸ் ஆஃப் அசட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, depreciation to assert second entry, profit and loss account debit to depreciation வந்து third entry. அப்புறம் வந்து அசர்ட் வந்து சேல் ஆயிருக்குன்னா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு இது வராதுன்னா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு அசர்ட். அப்புறம் லாஸ்ன்னா ஒன்றும் இல்லடா, லாஸ்ன்னா வந்து லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு அசர்ட், ப்ராஃபிட்னா அசட் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ராஃபிட். ஓகேவா, லாஸா இருந்ததுன்னா லாஸ் டு ப்ராஃபிட், சாரி லாஸ் டு அசர்ட், சாரிடா, ப்ராஃபிட்னா அசர்ட் டு ப்ராஃபிட். புரியுதா உங்களுக்கு? இது ஜெனரல் என்ட்ரிஸ்டா. இது when you are getting your provision for depreciation இந்த என்ட்ரிஸ் வரும். these are all general entries. இந்த என்ட்ரிஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. எப்படின்னா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் சம் எப்படி வரும்னா 3 அக்கௌண்ட்டுக்கு 3 இயருக்கு வந்து நீங்க டெப்ரிசியேஷன் போட்டு அப்புறம் ஜர்னல் என்ட்ரிஸ் போடுங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஸோ கம்மிங் டு பேக் டு திஸ் சம்மா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷன் முடிச்சுட்டு தென் we will go to so strong in depreciation journal entries. கேர்ஃபுல் இன் 3. இப்போ நம்ம அசட் கால்குலேஷன் பண்ண போறோம்ல, இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணுவோம். இங்க டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்புறம் டேட் ஆஃப் சேல கரெக்டா எழுதிக்கணும் எந்த இடத்துலலாம். அப்புறம் டைப் ஆஃப் டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் என்ட்ரிஸ் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த செக்லிஸ்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இப்போ பாருங்கன்னா 1129ல 80,000 ரூபாய் இருக்கிற மிஷினரிக்கு ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஏன் நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன்னா அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் மிஷினரி, ஒரு குரூப் ஆஃப் மிஷினரி வந்து சேல் பண்றாங்க. அதனால நீ இப்படி தெளிவா ரெண்டா காமிச்சேன்னா உனக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா செல்லம்? ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் என்ன 10%, அப்போ இதுல 10% டெப்ரிசியேஷன். ஓகேவா, ரிமைனிங் வந்து 72,000, அப்புறம் 7,200, 64,800. அதே மாதிரி 32,000ல வந்து 10%, 3,200, அப்புறம் ரிமைனிங் 28,800. அதாவது அவங்க கேட்டிருக்கிறது 2019லேருந்து 2021 வரைக்கும் கேட்டிருக்காங்க. கரெக்டா கண்ணா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2019லேருந்து 2021க்கு ஒரு லைனா எழுதிக்கோங்கண்ணா. 2019 டெப்ரிசியேஷன் 31/12/2019 லெஸ் டெப்ரிசியேஷன் 21/12 லெஸ் டெப்ரிசியேஷன். இங்க வந்து 36 நடுவுல வந்திருக்கு. ஏன்னா அந்த டைம்ல தான் இவன் சேல் பண்ணிருக்கான் இல்லையா? 36ல தான், அதனால உங்களுக்கு ஒரு பிரேக் வரும். அப்புறம் சேல்ஸ், அப்புறம் ப்ராஃபிட், லெஸ் டெப்ரிசியேஷன். அதாவது எந்த டேட்ல சேல் ஆயிருத்தோ அதுல இருந்து நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண வேண்டாம். அப்போ இந்த 32,000க்கு 36/2021 வரைக்கும் தான் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும். ரிமைனிங் 48,000க்கு தான் ஃபுல் டெப்ரிசியேஷன் பண்ணும். ஓகேவா? இப்போ 80,000 32,000 42,000 இப்படி இருக்குடா. ஃபர்ஸ்ட் இப்படி ரெண்டு ஸ்பிளிட்டுக்கு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2019ல ஏதாவது சேல் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நீங்க ஏதாவது சேல் ஆயிருக்கா மிஷினரி? எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட் ப்ராப்ளம் இல்லை, கிடையாது, ஒரே மிஷினரி தான். அதுக்காக நீங்க 10% இங்க 10% போட்டுக்கோங்க. ரிமைனிங் இது போட்டுட்டீங்கன்னா இது வரும். இது 31/12/2019 ஸ்டேட்டஸ். அப்புறம் இந்த மிஷினரி வந்து 31/12/2020ல சேல் ஆயிருக்கா? இல்ல, கரெக்டா? அப்போ இதில் இந்த பேலன்ஸ்ல 10% கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 10%,
இதுல 10%. So this minus this minus this. இது புரிஞ்சுதா? இப்போ ட்விஸ்ட் எங்கன்னா 2021ல இது சேல் ஆயிடுது. எப்ப சேல் ஆயிருக்கு? ஆ 36/2021 சேல் ஆயிருக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு? 26,700. அப்பனா ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் தாண்டா இருந்திருக்கு அந்த கேலண்டர் இயர், கரெக்டா? அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாசம் தான் இருந்திருக்கு. அப்பனா டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 2880 இன்டூ 10% இன்டூ 1/2. சாரி, 25,920 இன்டூ 10% இன்டூ 1/2. புரியுதா? ஸோ 1296. புரியுதாடா? புரியுதா குழப்புதா? அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்டா, அப்புறம் சரியா போயிடும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இதான், சரியா? இதுல சேல் பண்ணிடுறடா. இப்போ இதுக்கு மட்டும் தானே சேல் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு நீ ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் கொடுக்கலாம்ல. இதுக்கு நீ ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் கொடுத்துறேன். அதனால தான் நான் ரெண்டு பங்கா பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் இங்க வந்து இங்க இங்க எப்படி காமிக்கிறாங்கன்னா அது 40,000 32,000 இப்படி காமிக்கிறாங்க. 3,200 ரிமைனிங் இப்படி காமிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த வருஷத்தோடது 4,320 இப்படி காமிக்கிறாங்க. 38 இது காமிக்கிறாங்க. அப்புறம் டெப்ரிசியேஷன் 388. அப்புறம் இதுக்கு 2660. சாரி, டெப்ரிசியேஷன் இதுக்கு 129 இப்படி காமிக்கிறாங்க. நான் இப்படி காமிக்கிறேன். 1 2 3 இப்படி காமிக்கிறாங்க செல்லம். நான் மேலேந்து கீழே இப்படி காமிக்கிறேன். நீங்க இப்படி பார்க்கணும்லாம் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த டேட்ஸ்லாம் வச்சு லெஸ் டெப்ரிசியேஷன் போட்டிருக்கேன். இவங்க அதான் டெப்ரிசியேஷன் ஒரு காலமா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப மேஜர் சேஞ்ச் வராது, பட் ஃபார்மேட் லைட்டா மாறுது, வேற எதுவும் இல்லை. அப்புறம் இப்ப பார்க்கணும், இப்ப இது வித்திருக்காங்கல்ல, இப்ப இதோட வேல்யூ என்ன? 36/20 24,624 ரூபாய். ஆனா இதோட சேல் வேல்யூ என்ன? 26,700. கரெக்டா? அப்போ இது லாபமா நஷ்டமா? ஏண்டா? கரெக்ட். அதனால லாபம் 2076. கரெக்டா சொல்லும். இது வந்து டெப்ரிசியேஷன் ஆஸ் யூஷுவல். அப்புறம் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணானா இது கிடைச்சிரும். அப்ப இப்ப இந்த டெப்ரிசியேஷன் மட்டும் தனியா எடுத்து போட்டிருக்கேன். இது இப்ப நான் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி கிளப் பண்ணி போட்டுறேன், ஒரு கவுண்டர் செக்காக போட்டிருக்கேன், வேற எதுவும் இல்ல. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இயர் வந்து 4,800 3,000னா நீங்க ஒரே ஜார்னல் என்ட்ரியா போட்டுடலாம். டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அசெட் 8,000 முடிஞ்சு போச்சு. டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் 3,200, டெப்ரிசியேஷன் 4,008 போடலாம், மொத்தமா போட்டுலாம். ஏன்னா இந்த இயர்ல சேஞ்ச் ஆகல, இந்த இயர்லயும் சேஞ்ச் ஆகல. இந்த இயர்லலாம் ட்விஸ்ட் 36/2020 வரைக்கும் ஒரு டெப்ரிசியேஷன், ஃபுல் இயருக்கு ஒரு டெப்ரிசியேஷன். ஆனா இது ரெண்டும் தனி லைன் ஐட்டமா காமிச்சுதான் ஆகணும். இது புரிஞ்சுதா? இப்போ மிஷினரி நம்பர் 2 இவங்க என்ன பண்றாங்க, 17ல தானே வாங்கியிருக்காங்க மிஷினரியே. அதுலயும் பாத்தீங்கன்னா இத வந்து 17ல வாங்கியிருக்கிறத அடுத்த வருஷமே வித்திருக்காங்க. எப்ப வித்திருக்காங்க? அடுத்த வருஷமே. எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்க? 31/3/2021லயே வித்திருக்காங்க. அப்போ இப்ப பர்ச்சேஸ் பண்ணது எப்போ? 17 தான். அப்போ பர்ச்சேஸ் பண்ண வேல்யூல இருந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம். இப்ப 7 8 9 10 11 12 6 மாசம். ஸோ 12,000 into 0.1 into 6/12 600. ஓகேவா? ஸோ இது மைனஸ் பண்ணா 11,400. இப்போ அதே மாதிரி அதுல இப்போ இதுல வந்து 1/7/2020ல பண்ணிருக்காங்க. இது எப்ப வித்திருக்காங்க? இது 31/3ல வித்திருக்காங்க. கரெக்டா கண்ணா? 31/3ல வித்துட்டாங்க இல்லையா? இந்த பார்ட்ட 12,000. அப்ப எவ்வளவு மாசம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும்டா இப்போ நானு இதுக்கு? 2021 கேலண்டர் இயர்ல எவ்வளவு வருஷம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும்? சிவானிக்கு ஏதோ புரியலையோன்னு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது.
உங்க புக்ல என்ன இயர் இருக்கு? ஒரு நிமிஷம் இருடா. இது வந்து 2021 டா? உங்க புக்கோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க கண்ணா, நான் அந்த டேட்டை வச்சு சொல்லித்தரேன். எந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்றேனோ, பர்ச்சேஸ் ஆகிறதோ அசர்ட் அந்த டேட்ல இருந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகணும். எந்த டேட்ல வந்து சேல் ஆகிறதோ அந்த டேட் சேல் ஆஃப் டேட் வரைக்கும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. இப்ப இது பண்ணினதுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ரெடி பண்ணுங்க. ஓ சாரி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன, பர்ச்சேஸ் ஆஃப் அசட் என்னடா ஜர்னல் என்ட்ரி. ஸோ 1/1/2021ல அசட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 80,000. அப்போ 31/12/2019ல டெப்ரிசியேஷன் வந்து 2021ல 8,000. ஓகே. அப்போ அதோட பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 72,000. அடுத்த வருஷம் அதை கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது 1/1/2022 டூ பேலன்ஸ் brought down 31/12/2022 டெப்ரிசியேஷன் 9,200. 9,200 எப்படி வந்தது? இங்க வந்து செகண்ட் இயர்ல வந்து இங்க ஒரு 7,200, இங்க ஒரு 2,000, ரெண்டும் சேர்த்து 9,200. புரியுதாடா? அதாவது அந்தந்த வருஷத்தோடது நீங்க அப்படியே எடுத்து போட வேண்டியதான். அந்த வருஷத்தோடது. இப்போ 2021ஓட டெப்ரிசியேஷன் என்ன, இது 2020ல வாங்கியிருக்கோம், அப்போ ஒரே டெப்ரிசியேஷன் தான் 8,000. 2022ல ரெண்டு டெப்ரிசியேஷன், ஒரு டெப்ரிசியேஷன் இது, இன்னொரு டெப்ரிசியேஷன் இந்த வேல்யூ. ஸோ 9,200. ஸோ 9,200. அப்போ அது அந்த வருஷத்துலயே ஒரு வாங்குறோம் இல்லையா மிஷினரி, அப்போ டூ பேங்க் 40,000. அப்போ அதோட இயர் எண்ட் இது என்ன 2022. அப்போ இது திருப்பி கேரி ஃபார்வர்ட் போகும்போது என்ன ஆகும் 1/1/2023. அந்த 36/2023ல வந்து ஒரு நம்ம வந்து விற்கிறோம், மிஷினரி 1 விற்கிறோம், மிஷினரி 2வும் வந்து 31/3/2023ல விற்கிறாங்க. 110ல வந்து புதுசா ஒரு மிஷினரி வந்திருக்கு இல்லையா, அக்டோபர் மந்த்ல வாங்குறோமே, இதோ அது ஒரு 20,000. 20,000. அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் 31/12/2023. அப்போ அந்த இதோட டெப்ரிசியேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் இயரோட ரிமைனிங் 388, அப்புறம் 1296, அதுக்கப்புறம் 285 2660. சாரி சாரி சாரி. ஆமா, இது ஒன்று, இதுவும் 2023, இதுவும் 2023, இதுவும் 2023, அப்புறம் இதுவும் 2023. 8629, 8629. ஓகேவாடா, மூணு டிப்ரிசியேஷன் சேர்த்து. அப்புறம் ப்ராஃபிட், அவங்க லாபம் வந்து 2000 மிஷினரி ஒன்லேருந்து வருது, இங்க ஒரு லாஸ் 115 ரூபா. அப்போ பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ 78,432. இவர் செல்லம் எல்லாத்தோட WDV ஆட் பண்ணிக்கோ, இதோடது 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 78,432. அதையும் இதையும் கிராஸ் செக் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். புரியுதாடா? ம்.
இந்த sum மட்டும் போட்டுங்க சிவானி. இது கொஞ்சம் பேசணும் ஆக்சுவலா. போட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. ஆ, எவ்வளவு தூரம் புரியுது? சோ இந்த சம் முடிச்சிட்டோமா? ஆ, இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுக்கு ஒண்ணும் இல்ல சிவானி. நம்ம டெப்ரிசியேஷன் டு அசெட் அக்கவுண்ட் பண்றோம்ல, எப்பெல்லாம் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்களோ அப்போ டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டுறணும், அவ்வளவுதான். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ல டெப்ரிசியேஷன் எல்லாம் வந்து கடைசியா அந்த அமௌண்ட் வந்து அப்படியே மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? இது போட்டு பாருங்க, டவுட்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சம் போடுங்க. ம், ம், ம். எல்லாம் நம்ம வந்து 14th சம் முடிச்சிட்டோமா? இல்லையா? கொடுத்துட்டேன். ஓகே. ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கண்ணா. ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்லாம் எது தெரியுமாடா? இப்போ ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்லாம் போடும்போது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் இருக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் salary, இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், அதெல்லாம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ த ஃபார்மர் ரெஃபர்ஸ் டு மணி இன் அட்வான்ஸ். சி ப்ரீபெய்ட் ரெசீட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நான் அடுத்த வருஷத்தோடது நான் இந்த வருஷமே அதுக்கான இம்பேக்டை வந்து எனக்கு அமுச்சிடுறாங்க. அது வந்து எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இன்கம்மாக இருக்கட்டும். ப்ரீபெய்ட்னா நான் அடுத்த வருஷத்தோடது இந்த வருஷமே பேமெண்ட் பண்ணிடுறேன். ப்ரீ ரெசீட்ஸ்னா அடுத்த வருஷத்துக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு இந்த வருஷமே வந்துடுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதான் ப்ரீ பேமெண்ட்ஸ் அண்ட் ப்ரீ ரெசீட்ஸ். அக்ரூவல்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் நான் இன்கர் பண்ணணும். ஓகேவா? ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் பண்ணணும். ஆனா இன்வாய்ஸ் வராததுனால அந்த எக்ஸ்பென்ஸ் நான் பே பண்ணல. See, only when you get invoice from the supplier, you make the payment. But you are yet to get the invoice. அப்புறம் you keep accruing it. அக்ரூ பண்ணிட்டே இருப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ அக்ரூட் எக்ஸ்பென்சஸ்ன்றது அந்த சார்ட். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அட்வான்ஸ், 4 விஷயம் இருக்கு. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம்ஸ், ப்ரீ ரிசீவ்ட் இன்கம்ஸ். இந்த 4மே தான் முக்கியமான தம் ரூல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம், depreciation is a non cash item. Provision and provision for discount rates, they are all estimates. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரொவிஷனா இருக்கட்டும், நான் கேஷ் ஐட்டம், ப்ரொவிஷன் மெயினா என்னன்னா, நான் கேஷ் ஐட்டம் ரெண்டுமே வந்து தே ஆர் பார்க்கிங் அ ஸ்மால் அக்கௌண்ட் ஃபார் 3 சினாரியோஸ். எல்லாமே ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். தே ஆர் ஆல் எஸ்டிமேட்ஸ் மாதிரி சொல்லலாம். ஆனா இந்த 3 சினாரியோலையும் அசெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறது. டெப்ரிசியேஷன்ல ஃபிக்ஸ்ட் அசெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ப்ரொவிஷன் ஆன் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்லயும் டவுட்ஃபுல் டெட்ஸ்லயும் டெட்டாஸோட வேல்யூ கம்மியாகுது. சும்மா இது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இது நல்லா பைஹார்ட் பண்ணிடுங்க கண்ணா. ஓகேவா? அப்புறம் உங்களோட நோட்ல இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் சிவானி. இப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பை க்ளோசிங் ஸ்டாக்னு காமிப்போம். ஓகேவா? கூட்ஸ் வித் பர்சனல் யூஸ்னா டிராயிங்ஸ் வரும். ஃப்ரீ சாம்பிள்ஸ்னா அட்வர்டைஸ்மெண்ட் டு பர்ச்சேசஸ் போடணும். எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்தாங்கன்னா வேஜஸ் சாலரிஸ் டு கூட்ஸ் இன் டிரான்சிட்னா என்ன அர்த்தம்னா, கூட்ஸ் இங்கேருந்து போயிடுத்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகல, அது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காமிப்பீங்க. அட்நார்மல் லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காமிப்போம். ஓகேவா? இது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். கூட்ஸ் அண்ட் ஆன் அப்ரூவ் பேசிஸ் பெண்டிங் அப்ரூவல்னா சேல் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் ஆன் ரிட்டர்ன் சஸ்பென்ஸ். இதெல்லாம் நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. எழுதின்ட்டு எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சில விஷயம் மட்டும் உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்றேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம சாப்டரா படிக்க போறோம் பின்னாடி. அதனால இப்ப பேட் டெட்ஸ்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை பேட் டெட்ஸ்? வராத பைசா. வெரி குட். ப்ரொவிஷன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இது டவுட்ஃபுல்லா இருக்கு, வருமோ வராதோ டவுட்ஃபுல்லா இருக்கு, அதுக்கு நான் எஸ்டிமேட்ஸ் மாதிரி பண்ணி ஒரு 5% அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது.
ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்னா நான் ஒரு சிவானி வந்து ட்ரஸ்ட் வர்த்தி கஸ்டமரை 10ஆம் தேதிக்குள்ள தான் கொடுக்கணும்னா 5ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருவாங்க. ஏன் அவங்களுக்கு ஏன் ஒரு சலுகை நம்ம கொடுக்க கூடாதுன்ட்டு இப்போ நீங்க 10,000 ரூபாய் தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க சிவானி. 5,000 ரூபாய் தான் 5,000 ரூபாய் போதும் சாரி 9,800 போதும் சிவானி. 200 நான் டிஸ்கவுண்டா கொடுக்கறது தான் டிஸ்கவுண்ட் அலௌட் ஆன் டெட்டாஸ். டிஸ்கவுண்ட் அலௌட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஆன் கிரெடிட்டாஸ்ன்றது வந்து என்னன்னா ஃப்ரம் கிரெடிட்டாஸ்ன்றது நம்ம ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கிறதுனால நம்ம ப்ராம்ப்டா பிஃபோர் பேமெண்ட் பண்றதுனால அவங்க நம்மளுக்கு கிரெடிட்டாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அலவன்ஸ் கொடுக்கறது மோட்டிவேஷன் கொடுக்கறது தான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டாஸ். புரியுதா? ஓகே சலாம். பேட் டெட்ஸ் இஸ் அ நாமினல் அக்கவுண்ட். ஓகே வச்சலாம் எழுதிக்கோங்களேன் கண்ணா இது மட்டும். பேட் டெட்ஸ் இஸ் அ நாமினல் அக்கவுண்ட். எம்சிக்யூ வரும்டா. குட். அதோட ஜர்னல் என்ட்ரி பார்த்துக்கோங்க கண்ணா. பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு டெட்டாஸ். பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு டெட்டாஸ். ஓகேவா கண்ணா? இப்போ வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரி எழுதிக்கோங்களா. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு டெட்டாஸ். குட். பேட் டெட்ஸ் டு சன் டெட்டாஸ் அக்கவுண்ட் ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் டு சன். இப்போ இது எல்லாத்தையுமே பிஎன்எல்க்கு மூவ் பண்ணோம்டா. அப்போ எழுதிக்கோங்க செல்லம். பிஎன்எல் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ் அக்கவுண்ட். பேட் டெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் அக்கவுண்ட்ஸ். ப்ரொவிஷனையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பேட் டெட்ன்றது வரவே வராது, ஃபுல் நாமம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்றது பாதி நாமம். அவ்வளவுதான்டா. எழுதிட்டியா செல்லம்? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ் அக்கவுண்ட். அதுவும் போட்டுக்கூடா. இட்ஸ் அ கிரெடிட் பேலன்ஸ் அக்கவுண்ட். குட். இப்போ இதோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். இது ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்.